இன்னைக்கு நான் பேசுகிறக்காக எடுத்த கதை சாக்கடை இன்னும் அடைத்து கொண்டு தான் இருக்கிறது. ஆலமர் செல்வன் எழுதிய சிறுகதை. இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பாதாள சாக்கடை அதை தூய்மைப்படுத்துறது, அதை அடைச்சிக்கிறது இப்படிங்கிற விஷயம் எல்லாமே நகரத்தில் பாதாள சாக்கடை இருக்கிற ஊரில் இருக்கவங்க தான் இதை பார்த்துருப்பாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை, அதன் நாற்றத்தையும் அந்த அடைப்பு ஏற்பட்டால் ஏற்படுற எல்லாவித சிக்கல்களையும் அறிவார்கள். கிராமத்தில் இல்லை பாதாள சாக்கடைன்றதே இன்னும் இல்லாத ஊர்களில் வாழ்கிறவங்களுக்கு இந்த இழிநிலை தெரியாது அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால் இந்த கதைகள், இது போன்ற கதைகள்லாம் ரொம்ப அதிகமாக வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னமும் மனித கழிவை மனிதனே அள்ளுகிற இந்த அவலமான இழிவான நிலை இருந்துட்டு வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகம் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இந்த கதைகள். அந்த தெருவுக்குள்ளே 3 பேர் வர்றாங்க. அந்த 3 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த தெருவாசியெல்லாம் வந்து கூடி வர்றாங்க. எத்தனை வாட்டிப்பா உங்களுக்கு சொல்கிறது, இன்றைக்கியாவது உங்களை அனுப்பி வச்சாங்களே அப்படின்னு ஒருத்தர் பேச்ச தொடங்குறாரு. வந்தவங்க விறுவிறுன்னு தாங்கள் கொண்டு வந்த மூங்கில் கழிகள் எல்லாம் கீழே போட்டுட்டு, அதான் வந்துட்டோமே சார் அப்படின்னு சொல்கிறாரு ஒருத்தர். அந்த பாதாள சாக்கடையோட வட்ட வடிவமான இரும்பு மூடியையும் தாண்டி உள்ளேருந்து சாக்கடை கொப்புளிச்சுக்கிட்டு வெளியே வந்துக்கிட்டு ஓடுது. அது ரொம்ப அந்த இடத்துல துர்நாற்றத்தை வெளியிட்டுக்கிட்டு இருக்கு. அந்த தெருவாசிகளோட அந்த 3 பேரும் அந்த கழிவுநீர் ஓட்டம் எங்கிட்டு போகுதுன்ற பார்த்துட்டு அடைப்பை நீக்கிறதுக்கு தயாராகிறாங்க. தங்களோட உடைகளை கழட்டி வைக்கிறாங்க. சார், எத்தனை நாளாக அடைப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர். 1 வாரமாக இருக்குப்பா. முதல்ல ஒன்றும் தெரில, இப்போ 3 நாளாக எல்லார் வீட்லேயும் கக்கூசை அடைச்சிருச்சு. எவ்வளோ தான் ஃபோன் பண்ணுறது, வீட்டில் உங்களை நேரில் வந்து சொல்லி யாரை பார்த்தாலும் அவரை பாரு இவரை பாருன்றாங்க. இப்படியாப்பா பண்ணுவீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் இதுன்னு ஒவ்வொருத்தரும் தெருவாசிகள் தங்களுடைய சலிப்பை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க அனுப்புனா நாங்கள் வரப்போகிறோம் சார், நாங்கள் என்ன சார் செய்கிறதுன்னு வந்த அந்த தொழிலாளிகள் தங்களுடைய கருத்தை சொல்லிட்டு, சார் இங்கே பாருங்கள் சார், இதை எடுக்கணும்னா முதல்ல மூங்கில் அடைப்பை வச்சு எடுத்து பார்க்குறோம், குச்சியை வச்சு அடைப்பை எடுத்து பார்க்குறோம், அப்படின்னா உள்ள ஆள் இறங்கித்தான் சார் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரி முதல்ல வேலையை முடிங்க, வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடியே காசை பற்றி வசூல் பண்ணுறத பற்றி பேசாதீங்கப்பா அப்படின்னு அங்கேயே அந்த அதிகாரத்தோடு மக்கள் பேசுகிறாங்க.